அன்பு தமிழ் மக்களே, வணக்கம். பயங்கரவாத பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம், சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்று பாகிஸ்தான் வளர்க்க போய் இப்போ பாகிஸ்தானின் பயிர்களின் அறுவடைக்கே ஒலை வைத்து விட்டது. அறுவடை 50% குறைந்து போய்விட்டது. இப்போது அது அசிம் முன்னீரை சீனாவுக்கும் துருக்கிக்கும் ஓட வைத்தது. அவரின் குடும்பத்தை நாட்டை விட்டு ஓட வைத்தது. போர் விமானங்களையும் ஏவுகணைகளையும் வாங்க வைத்தது. பாகிஸ்தான் வாங்கிய சீன விமானம் வானில் பறக்கும்போது எரிபொருள் தொட்டி கலந்து கீழே விழுந்து கால்நடைகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இப்போது இந்த லட்சணத்தில் தான் சீன விமானங்கள் செயல்படுகிறது. பாகிஸ்தானுக்கு வாய் கொழுப்பும் அடங்கவில்லை. ராமர் கோயிலை தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறான். முதலில் உன் ஏவுகணைகள் லாகூரை தாண்டுதான்னு பார்ப்போம். முப்படை தளபதிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் தமிழ்நாடு காவல்துறைக்கு விதித்த மாதிரி விதிக்காமல் செயல்பட சொல்லியாச்சு. நேற்று கராச்சியை முதலில் அழிக்க வேண்டும் என்று இராணுவம் சொல்லுகிறது. அந்த ஏர்போர்ட் வழியாகத்தான் போர் விமானங்கள் துருக்கியிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்து இறங்கும். கராச்சி துறைமுகமும் துடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்தியா நிச்சயம் தாக்கும் என்ற ஒரு வார்த்தையை கேட்டதும் அவர்களுக்கு வயிற்றுக்கு உணவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆயுதம் இருந்தால் போதும் என்று அலைகிறது பாகிஸ்தான். சுஸ்டன் துருக்கியை நோக்கி ஓடுகிறது. 8 வகையான ரோகம் பிடிச்ச 8 ரோகனிடம் ஓடுகிறது இந்த பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு என்று தனியும் இந்த கொலை தாகம். சிந்து நதி பாகிஸ்தானுக்குள் ஓடுவதை நிறுத்தினால் இவர்களுக்கு தாகம் அடங்கும் போல. இந்தியாவில் இருந்து சென்று கொண்டிருந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், மருந்து பொருட்கள், ரெடிமேட் ஆடைகள் இவற்றின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள நோயாளிகளுக்கு இனி ஐரோப்பிய சந்தையில் இருந்து அதிக விலை கொடுத்துதான் மருந்துகள் வாங்க வேண்டும். இதனால் கூடுதலாக 500 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும். அவ்வளவுதான். அங்கே தான் அட்டர் காப்பி முதல்வர் மருந்தகங்கள் இல்லையே. நோவு பிடிச்ச பாகிஸ்தானியர்கள் பாடு ரொம்ப கஷ்டம்தான். பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டிக்கு 200 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டதுக்கு பாகிஸ்தானியர்களுக்கு கைமேல் பலன் கிடைத்து விட்டது. இப்போது பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கு எந்த நாட்டை தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஆராய்ச்சியில் இப்போதே இறங்கிவிட்டது. ஈரான் கூட இந்தியாவுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறது. அப்போ துருக்கி அல்லது எகிப்து தான் சரியான தேர்வாக இருக்கும். ஆனால் இந்தியா அதற்கு சம்மதிக்குமா? ஐநா கட்டராசுக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு இந்த ரோபோ சங்கர். யூரி என்ற இடத்தில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் 18 இராணுவ வீரர்களை கொன்றபோது கூட இந்தியா உடனடி பதிலடி தரவில்லை. 10 நாள் விஷயத்தை ஆறப்போட்டு பாகிஸ்தான் அசந்திருந்த நேரமாக பார்த்து தூக்கி போட்டு மிதிச்சான். கைப்பிள்ளைக்கே இந்த அடி கிடச்சிருக்கே, அப்போ இந்தியா இன்னும் உசுரோடு இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு பாகிஸ்தானுக்கு உசுப்பேத்த அங்கே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். புல்வாமா அட்டாக்குக்கு கூட 12 நாட்களுக்கு பிறகுதான் பாலக்கோட்டில் அவர்களின் கூடாரங்களை தாக்கி அழித்தார்கள். அவர்கள் கொட்டமும் அடங்கியது. இந்த பால் இஸ் இன் யுவர் பாகிஸ்தான் கோர்ட்டுன்னு சொன்னாங்களே, நாங்களும் பாகிஸ்தான் கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே போய் தரமாக தேடி பார்த்துட்டோம். அந்த பாலை காணவே காணோம். இந்தியா தான் பாலை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு எங்களோட விளையாடுது. இப்படித்தான் கிரிக்கெட்டில் கூட எங்களை ஜெயிக்க விடாமல் சதி பண்ணுது. எங்களுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட்டு இந்திய பாய்மாருங்க தான். இப்போ அவங்களும் அமைதி ஆகிட்டானுங்களே, பேச்சு மூச்சே இல்லையே. பாகிஸ்தான் பட்ஜெட்டில் ஒதுக்குற பணத்தில் பாதி பணமும் டெரரிஸ்ட் முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகுது. மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற சரியான நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அப்படி ஒதுக்கினாலும் அங்கே உள்ள திராவிடனுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. கேட்டால் தேனை எடுத்தவன் புறங்கையை நகத்தான் செய்வான்னு கலைஞர் வசனத்தை சொல்கிறானுங்க ஐயா. மொத்தத்தில் பாகிஸ்தான் ஒரு தமிழகமாக வளர்ச்சி அடைந்துக்கிட்டே வருது. ஊழல் மந்திரிகளை வைத்துக்கிட்டு கொஞ்சமும் வெக்கம் இல்லாமல் பேசும் திராவிட கூட்டம் மாதிரி தீவிரவாதிகளை கைவசம் வச்சு அவங்களுக்கு தீனியும் போட்டுட்டு வெக்கம் இல்லாமல் பேசுகிறார் இந்த ஷபாஸ் ஷெரீஃப். போர் தொடங்கினால் இராணுவம் அரசாங்கத்தை கையில் எடுக்கும். அப்புறம் பாகிஸ்தானி அரசியல்வாதிகள் தெருவில் நிற்க வேண்டியதுதான் வரும். அதனால் தான் இம்ரான் கட்சி தெருவுக்கு வந்து போர் வேண்டாம் போர் வேண்டாம் என்று கூவுகிறது.
இதற்கு முன்னால் எத்தனையோ முறை இந்தியாவில் தீவிரவாதிகளை ஏவி விட்டு தாக்குதல் நடத்தி இருக்கோம். அப்போல்லாம் நீங்கள் என்ன தண்ணியை தடுத்தா வச்சிங்க? தண்ணீரை திறந்து விடுவோன்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் பயந்து இருக்க மாட்டோம். தண்ணீரை கண்ணிலே காட்ட மாட்டோம்னு சொன்னால் எப்படிப்பா? அசிம் முன்னீர் கூட இதை கேட்டுக்கிட்டு வாட்டர் பாட்டில்களோட தலைமறைவு ஆயிட்டார். தலைமறைவு ஆகிறது எல்லாம் அவருக்கு தண்ணீர் பட்டப்பாடு தெரியுமா? அது மட்டுமல்ல, 250 இராணுவ அதிகாரிகள் 1500 படை வீரர்களும் ராஜினாமா கடிதத்தை அசிம் முன்னீருக்கு அனுப்பியிருக்காங்க. இத்தனைக்கும் அவர் யார்கிட்டையும் வேலை வாங்கி தருவதா ஏமாற்றி பணம் கூட வாங்கலை. பட்டை போடுறது, நாமம் போடுறது பற்றி பொது மேடைகளில் கூட அவர் பேசவே இல்லை. ராஜினாமா கடிதங்கள் இன்னமும் சிந்து டேம் திறந்த வெள்ளம் போல வந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் ஒரு முனை தாக்குதல் தானே பண்ணணும், நீங்கள் என்னடான்னா மும்முனை தாக்குதல் பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வைகோவை கைத்தாங்கலாம் அழைச்சிட்டு போய் ஐநா சபையில் முறையிட வேண்டியது தான். வேறு வழியே எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு பக்கம் பலுச்சிஸ்தானில் காலை வைக்க முடியல, ட்ரெயினையே கடத்தி கொண்டு போயிடுறானுங்க. அவனையே சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் போய் சிந்து நதியில் ரத்த ஆறு கராச்சி வரைக்கும் ஓட வச்சுடுவான் போல இருக்க. தமிழ்நாடு மாதிரி பாலாறும் தேனாரும் எப்போ ஓடுவோன்னு எங்களை ஏங்க வச்சுட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா? பாகிஸ்தானின் நண்பன் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லாதது எங்களுக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குது. ஒடிஞ்ச கைக்கு மாவு கட்டு போட்டுக்கிட்டு துருக்கி சீனான்னு ஊரா ஆயுதத்துக்கு அலைய வேண்டியதாக இருக்குது. தண்ணீர் தட்டுப்பாடை நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோம்? ஷபாஸ் ஷெரீஃபின் மனைவி என்ன ஸ்ப்ரிங்ஸ் மினரல் வாட்டர் கம்பெனியாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்கள் தாகத்தை தீர்க்கிறதுக்கு. நாங்கள் பொதுமக்களை கொன்னா நீயும் பொதுமக்களை தானையா கொல்லணும். எதுக்கு தீவிரவாதியும் இராணுவத்தையும் மேலே கையை வைக்கிற? மகாபாரதத்தில் கூட இந்த மாதிரி போர் தர்மத்தை பற்றி சொல்லவே இல்லையே. இதுக்குன்னே ரூம் போட்டு யோசிப்பீங்களாடா? நாங்கள் தான் ஆயுதம் இல்லாமல் நிற்கிறோம் இல்லை, இன்று போய் நாளை வான்னு சொல்ல வேண்டியது தானே. நீங்கள்லாம் ஒரு ராம பக்தராக்கும். ராமாயணத்தில் கூட இந்த நீர்மோர் தர்மத்தை பற்றி சொல்லவே இல்லையே. தண்ணீரை நிறுத்துவோன்னு சொல்லிக்கிட்டு தண்ணீரை ஏன்டா திறந்து விட்டீங்க? எங்கள் மக்களை தண்ணீரில் தத்தளிக்க வச்சுட்டீங்களா? சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. திராவிட மாடலை இங்கே வந்து காட்டாதீங்கடா. பாகிஸ்தானின் அணுகுண்டுகள் நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி என்ற நிறுவனத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறது. அதன் தலைவர் பாகிஸ்தானின் பிரதம மந்திரி. அணுகுண்டு போட்டால் ஷபாஸ் ஷெரீஃப் தான் அது பற்றி முடிவு எடுக்க வேண்டும். பழைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் இந்தியாவிடம் போய் விளையாடாத. காங்கிரஸ் காலத்தில் இருந்த இஸ்லாமிய ஆட்சி இல்லை, இப்போ மோடி ஆட்சி. நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். நம்மளை மாதிரி கேடிகளுக்கெல்லாம் அவர் கேடி. சேவ் யுவர் ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. அணுகுண்டு இருக்கிற இடத்துலையே அவன் வந்து குண்டை போட்டுருவான் ஐயா. ஈரான் ஷாஹித் ரஜே துறைமுகம் மாதிரி தானே பற்றி எரிஞ்ச மாதிரி அப்புறம் பாகிஸ்தான் பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாங்கள் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று இந்தியா அறிவித்து இருந்தது. பாகிஸ்தான் அப்படி எதுவும் அறிவிக்கவில்லை. நாங்கள் முன்பு கூறியதை கடைபிடிப்போம் என்று நாங்கள் இதுவரை கூறவில்லையே. அது உங்களுக்கு புரிஞ்சா சரி. எங்களுடைய அக்னி ஏவுகணைகளில் நியூக்ளியர் வார்ஹெட் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் தான் உள்ளது. எங்கள் ரிமோட்டில் பட்டன் எல்லாம் நல்லா வேலை செய்யுது. உனக்கு சந்தேகம் இருந்தால் வந்து அமுக்கி பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு போ. பகல்காமில் உள்ள குதிரை வண்டிக்காரன் பயணிகளை உங்களுக்கு எங்கே போகணும் என்று தானே கேட்க வேண்டும். அவன் உங்கள் மதம் என்ன என்று தேவையில்லாமல் கேட்டு இருக்கிறான். இப்போ அவன் NIA பிடியில் இருக்கிறான். தீவிரவாதிகள் சுட ஆரம்பித்ததும் அருகில் இருந்த மரத்தின் மேல் ஏறி தப்பி பிழைத்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் மரத்தில் இருந்தபடியே தீவிரவாதிகள் சுடுவதை வீடியோ எடுத்துள்ளான். அந்த வீடியோ NIAயின் கைகளில் இப்போது இருக்கிறது. அதுதான் பெரிய எவிடன்ஸ். அதே போல் சிப்லைன் ஆப்ரேட்டர் கன் ஷூட்டிங் ஆரம்பித்ததும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று 3 முறை கத்தி இருக்கிறான். அப்போ நடக்க போகிற சம்பவம் அவனுக்கும் தெரிந்திருக்கிறது. அவனும் இப்போ NIA வீட்டில் விருந்தாளியாக இருக்கான். செல்ஃபி ஷூட்டிங் எடுத்த ரிஷி பட் என்பவர் தற்செயலாக எடுத்த செல்ஃபி வீடியோ இப்போது NIA கைக்கு கை கொடுக்குது. மகாராஷ்டிராவில் உள்ள சில காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பயங்கரவாதிகளே கொலை பண்ணுற அவசரத்தில் இருப்பான். அவனா பயணிகளிடம் போய் ஜாதி மதம் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பயணிகளின் ஜட்டியை கலட்டி குஞ்சாமணியை பிடிச்சி பார்க்குறதுக்கெல்லாம் எங்கேயா நேரம் இருக்குது? அதெல்லாம் சுத்த போய் என்று பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக
பேசியிருக்கிறார். இவர்களை ஆட்சியில் அமர்த்தினா இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்கள் சந்தோஷமாக சாவலாம். ஒரு முறை ட்ரிகரை அழுத்தினா 100 முறை சுடும் ரஜினி துப்பாக்கியை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டானுங்க போல தெரியுது. சரி நண்பர்களே, மீதி கதைகளை தாக்குதல் ஆரம்பித்ததும் மீண்டும் வந்து சொல்லுவேன். ஜெய் ஹிந்த்.